அப்போது காங்கிரஸ் கட்சி எப்படியாக இருந்தது? அதுக்கு அடுத்து தான் சொல்றாரு, விடுதலை போராட்ட வீரர்கள் கட்டாயமாக சமத்துவத்தை உயர்த்தி பிடிப்பவர்களாக இருந்திருக்கவில்லை. ஒரு நிலைப்பாட்டையும் அவர்களால் எடுக்க முடியாத நிலை இருந்தது. அது குறித்து அவர்களுக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. காங்கிரசுக்கு அப்படி ஒரு உளவியல் இருந்தது என்று அவர் குறிப்பிடுகிறார். ஜவஹர்லால் நேரு அவர்களை பற்றி இந்த சமூகம் ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறது. ஆனால் சாதியை பொறுத்தவரையில் அவர் எவ்வாறு இருந்தார் என்றால், சாதி அமைப்பு சீர்திருத்தம் குறித்த கதையாடல்களில் நேரு ஒரு கௌரவ வேடத்தில் தான் வந்தார். அவர் சீர்திருத்தத்தை ஆதரிக்கவும் இல்லை, சீர்திருத்தத்தை எதிர்க்கவும் இல்லை என்று பதிவு செய்திருக்கிறார். சீர்திருத்தத்தை ஆதரிக்கவும் இல்லை, சீர்திருத்தத்தை எதிர்க்கவும் இல்லை. ஜவஹர்லால் நேரு ஒரு கௌரவ வேடத்தில் தான் வந்து போனார். இந்த மதிப்பீட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது காங்கிரஸ் கட்சி எப்படியாக இருந்தது? அதுக்கு அடுத்து தான் சொல்றாரு, விடுதலை போராட்ட வீரர்கள் கட்டாயமாக சமத்துவத்தை உயர்த்தி பிடிப்பவர்களாக இருந்திருக்கவில்லை. இப்படி அவர் சொல்லிக்கொண்டே வருகிற நிலையில் காங்கிரஸ் தீர்மானம் நிறைவேற்றுகிறது. அப்போது அம்பேத்கர் பெரிய ஆளுமையாக வளர்ந்திருக்காத காலம், தீண்டாமை கூடாது என்கிற தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். ஆனால் சாதி கொடுமைகள் குறித்தோ, கோயில் நுழைவு குறித்தோ, கலப்பு திருமணம் குறித்தோ எந்த ஒரு நிலைப்பாட்டையும் அவர்களால் எடுக்க முடியாத நிலை இருந்தது. அது குறித்து அவர்களுக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. காங்கிரசுக்கு அப்படி ஒரு உளவியல் இருந்தது என்று அவர் குறிப்பிடுகிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி அவர் எழுதுகிறார். இந்த விஷயத்தில் அவர்களை விட பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் அதிகமான பங்கு வகித்தார் என்பது உண்மை என்றாலும் கூட அவர் விஷயத்திலும் ஆச்சரியங்கள் இல்லாமல் இல்லை. அரசியலோ அல்லது அரசியல் நிர்ணய சபையிலோ அங்கம் வகிக்காத காலத்தில் கூட அவர் செய்த அதிகம் அறியப்படாத பங்களிப்புகள் சிலவற்றின் மீது இந்த நூல் வெளிச்சம் பாய்ச்சுகிறது. அவர் என்ன மாதிரி அவர் போராடி இருக்கிறார், அவர் எம்பியா இருந்த காலத்தில் அல்லது இல்லாத காலத்தில், எம்எல்சியா இருந்த காலத்தில் இல்லாத காலத்தில் எப்படி எல்லாம் அவர் போராடி இருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்கள் பேசுறார். அதுல அவர் எவ்வளவு அறிவு கூர்மையுடன் நடந்திருந்தாலும் கூட அதன் சட்ட அம்சங்கள் குறித்த புரிதலில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தருணங்களில் தடுமாறி இருக்கிறார் என்றும் அம்பேத்கர் அவர்களை பற்றியும் அவர் ஒரு கிரிட்டிசிசம் வைத்திருக்கிறார். இவருடைய நூல் எந்த அளவுக்கு ஆழமான பாரபட்சம் இல்லாத, அதாவது ஒரு சார்பு இல்லாத ஆய்வை கொண்டிருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். நாக்பூரில் நடந்த காங்கிரஸ் மாநாடு முதலே தீண்டாமைக்கு எதிராக காந்தி பெரிதாக பேசினார். 1920 நாக்பூர். கோயில் நுழைவு தொடர்பான சட்ட விஷயத்தில் அவர் ஈடுபட மேலும் 12 ஆண்டுகள் பிடித்தன. அந்த கணக்கு என்ன கணக்குன்னா 1932. 1932 என்ன நடந்ததுன்னா பூனா பேக்ட். பூனா பேக்ட்ல அம்பேத்கர் தன்னுடைய கோரிக்கையை தளர்த்தி கொண்டார். அவருடைய கோரிக்கைகளை தளர்த்தி கொண்டு காந்தியின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டார். அதை ஈடு செய்வதற்காக ஒப்புக்கு காந்தி கோயில் நுழைவு பற்றி கொஞ்சம் பேசினார், அவ்வளவுதான். அதில் சொல்றாரு, கைமாறாகத்தான், அதாவது சர்ச்சைக்குரிய தனி வாக்காளர் தொகுதி உரிமையை தன் அழுத்தத்தின் காரணமாக அவர்கள் கைவிட்டதற்கு, அவர்கள் அம்பேத்கர், அம்பேத்கரை சார்ந்தவர்கள் கைவிட்டதற்கு கைமாறாகத்தான் கோயில் நுழைவு பிரச்சனை குறித்து காந்தி பேசினார். 1932 ஏற்பட்ட ஒப்பந்தத்திற்கு பிறகும் கூட காந்தி அனைத்து கோவில்களுக்குள்ளும் தீண்ட தகவல் செல்வதற்கான உரிமை குறித்து பேசவில்லை. இதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டிய வரலாறு. நாம் இன்னைக்கு காங்கிரஸோட இருக்கிறோங்கிறது வேற, இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் வேற, அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் வேற. ஆனா அந்த காங்கிரஸ் மைண்ட் செட் அப்படிங்கிறது ஒரு பாரம்பரியமா எப்படி எவால்வ் ஆகி வரும் அப்படிங்கிறது நான் சொல்றேன். அந்த காலத்தில் அப்படி இருந்தது. இன்றைக்கு மதசார்பின்மையை காப்பாற்றுவதிலே காங்கிரஸ் உறுதியாக இருக்கிறது. அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடிக்கிறது, சமத்துவத்தை உரத்து பேசுகிறது. ஆக இன்றைக்கு ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் நம்முடைய கருத்தோடு, திராவிடர் கழக கருத்தியலோடு
திராவிட இயக்க அரசியலோடு இணைந்து இயங்குகிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உடனே காங்கிரஸ் ஐயாவை வச்சுட்டு விமர்சித்து விட்டார் திருமாவளவன் என்று திரிவாதம் செய்வார்கள். இதில் அம்பேத்கர் அவர்களை பற்றிய கிரிட்டிசிசமும் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.